நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹரே ராமா ராம ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராம ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா. ஹரே ராமா ராம ராம ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா. சுகுமார் அண்ணன் கூப்பிட்டுட்டாலும் உறவு முறையில அவர் எனக்கு மாமா தான். இது போல உதவின்னு கேட்கும்போது முடியாதுன்னு சொல்ல முடியல. அம்மா, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? யாரும் இல்லைன்றதான் உண்மை. புருஷன் விட்டுட்டு போற பொம்பளை ஊர்க்காரங்களுக்கு தான் பகடையாகணும். நிறைய ஆம்பளைங்க உதவி பண்ண வருவாங்க. பகல் நேரத்துல எல்லாருமே நல்லவங்க தான். அதே இருட்டாயிருச்சுன்னா அவங்க எண்ணமே மாறிடும். அனுபவிச்சிருக்கேம்மா நான். அதனால நிறைய பேர் எதிரி ஆயிட்டாங்க. அம்மா, உங்களுக்கு பசங்க? இல்ல. எத்தனை நாளைக்கு உன் கூட இருக்கணுமோ அத்தனை நாளைக்கு நான் உன் கூட இருப்பேம்மா. நீ என்னை அக்காவா அம்மாவா எப்படி வேணாலும் பார்க்கலாம். உனக்கு எந்த உதவி வேணாலும் தயங்காம நீ என்கிட்ட கேட்கலாம். அப்புறம் உன்னை பத்தி எந்த விஷயமும் ஏன் மூலியமா யாருக்கு அதுக்கும் போகாது. இது சத்தியம். இப்படி கரெக்ட். பார்வதியம்மா, அது ஒரு விசேஷம் இருக்கு. என்ன ரோசம்மா? பக்கத்துல ஒரு வீடு பூட்டி இருந்ததுல, அங்க யாரோ புதுசா குடுத்தன வந்திருக்காங்க. ஓ, வாடகைக்கு வந்திருப்பாங்க. வாடகைக்கு வந்திருக்காங்களான்னு தெரியல, ஆனா ஆள் எல்லாருமே இருக்காங்க. ஜன்னல் திறந்து வச்சிருக்காங்க. அது யார் வேணாலும் இருக்கட்டும். நேரம் கிடைச்சா அங்க போய் நான் கொஞ்சம் பழகிக்கணும். என்னையும் கூட்டு போறீங்களா பாட்டி? நீ ஏண்டா செல்லம் அங்க எங்கன்னு போயிட்டு இருக்க? குழந்தை தானம்மா, அதோட சந்தோஷத்துக்காக நான் பாத்துக்கிறேம்மா. ப்ளீஸ் அம்மா. அருண், என்ன உடம்பு சரியில்லையா? கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்கு. எந்திரிச்சு வாப்பா. சூப்பரண்டோட ஆபீஸ்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது ஆகஸ்ட் மாசம் தானே, சுதந்திர தினம் வரப்போகுது. சுதந்திர தினத்துக்காக சில கைதிகளை எப்பவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப வரப்போற லிஸ்ட்ல உன்னோட பேர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா 50-50 சான்ஸ் தான்ப்பா இருக்கு.
நீங்க ரொம்பவுமே அமைதியா தான் இருக்க. இருந்தாலும் சூப்பர்டென்டென்ட் அப்புறம் ஐஜியோட ரிப்போர்ட்ல தான் இங்க இருக்கிற எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. சூப்பர்டென்டை பார்க்கும்போது நான் அவர்கிட்ட பேசுறேன். அப்புறம் நீ அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க. ம். கடவுளே, நீங்க நல்லா இருக்கீங்களா ரோசி? கடவுளோட அருளால எனக்கு எந்த குறையும் இல்ல. நீங்க சர்ச்சுக்கெல்லாம் போறது இல்லையாக்கா? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் போறேன். நான் உங்களை பத்தி கேட்கல. இவள சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டீங்களா? நீங்க உண்மையான கிறிஸ்டின் தானே? சில சமயம் நான் பொண்ணையும் கூட்டிட்டு போவேன். இவளுக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணிட்டீங்களா? நான் உங்களை தான் கேக்குறேன். ஊர்லயே இவளுக்கு பண்ண வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். எந்த சர்ச்சில் பண்ணீங்க? என்னம்மா இப்படி கேள்வி கேக்குற? எங்க ஊர்க்காரங்க எல்லாருக்குமே அந்த பகவதி அம்மன் கோயில் முன்னாடி வச்சுதான். கண்மணிக்கு ஞானஸ்தானம் பண்ணதும் அங்கதான். அப்படின்னா குழந்தையோட உண்மையான பேர் என்ன? இங்க பாருங்க, கண்மணின்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே கூப்பிடுறீங்க. சர்ச்சில் வேற பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? சர்ச்சில் வச்ச பேரு. நீங்க பேசாம இருங்க. இவ தான் பெரிய வாயாடியாச்சே. இவ சொல்லட்டும், உன்னோட உண்மையான பேர் என்னம்மா? என்ன பேர் இல்லையா? ஏஞ்சல். என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. ஏஞ்சல். ஏஞ்சல் மேரி, அதான் இவளோட முழு பேரு. கண்மணி வா, நம்ம போலாம். பால் காய்ச்சி தரேன் வா. இப்ப வேணாம். ஜூஸ் குடிக்கிறியா? வேணும். வா வா. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உனக்கு எங்க இருந்துமா அந்த ஏஞ்சல்ன்ற பேரு தெரிஞ்சது? டிவில. டிவிலியா? டிவில ஒரு பொம்மை வரும்ல, அதுக்கு பேரு தான் ஏஞ்சல். நீ ரொம்ப புத்திசாலிமா. குழந்தையோட சாமர்த்தியத்தை பாத்தியா? இது சரி வராத அத்தை. முளையிலேயே கிள்ளணும். ஆனா அவ வளர்ந்து செடி ஆயிட்டாளே. சித்தி வராங்க. பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் துவைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அத ரோசி அக்கா பண்ண மாட்டாங்களா? மிஷின்ல எல்லாம் இந்த துணியை போட்டா வீணா ஆயிடும். ஆனா ரோசம்மா கிட்ட கொடுத்தோம்னா இந்த துணியெல்லாம் துவைக்கிறேங்கிற பேர்ல நாசம் பண்ணிடுவாங்க. நீ எதுக்கு கண்ட குழந்தையோட துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்க? ச்சே, மோசம். எனக்கு அப்படி தோணல சுபத்ராணி. இதத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அந்த குழந்தைய இங்க வளர்க்க வேணான்னு. இப்ப என்ன ஆச்சு? சொந்தக்காரங்க மாதிரி ஆயிடுச்சு. சொந்தம் இப்போ உறவாகும். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அபிராமி? குழந்தைக்கு இந்த குடும்பத்துல இருந்து சொத்து கொடுக்க மாட்டேன்னு பார்வதி என்கிட்ட அன்னைக்கு ஆர்கியூ பண்ணா. பொண்ணு வளர்ந்துட்டு வரால சித்தி, அப்புறம் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும் இல்லையா? அதுக்கான செலவை யாரு பாப்பாங்க? அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. அப்பனா அவங்க கிட்டே கொண்டு போய் கொடுத்துடலாம்ல. இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுதான், ஆனா அவளுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சா ரொம்ப சிரமமா போயிடும். அதேதான். நாம இந்த விஷயத்த இதுக்கு முன்னாடியே பேசிட்டோம்ல சுபத்ராணி. நான் என்னோட முடிவை அன்னைக்கே நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அன்னைக்கும் இன்னைக்கும் நான் ஒரே கேள்வியதான் உங்ககிட்ட கேக்குறேன். யாரும் இல்லாத குழந்தைய வளர்க்கறதுக்காகவா நம்ம இங்க வீடு கட்டி வச்சிருக்கோம்? இதுவரைக்கும் இந்த விஷயம் எனக்கு தோணவே இல்லை பாத்தீங்களா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் இது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுது. அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை குழந்தைங்களுக்கு
பாதுகாப்பு கொடுக்கறது ரொம்ப பெரிய புண்ணியமாச்சே. என்னோட சொத்துல இருந்து ஒரு பங்க அதுக்காக ஒதுக்கி வச்சாலும் தப்பு இல்ல. நான் இத பத்தி யோசிக்கிறேன். நான் போய் துணி துவைக்கிறேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? சித்தி சொல்லிட்டு போறத பாத்தீங்கல்ல? நான் அந்த குழந்தைய போய் விரட்டிட்டு வரேன். அத்தை, அவ பயப்படணும். ம். நானும் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உங்களோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்னும் இல்ல. எதுவும் இல்லையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். இல்ல எனக்கு தெரிய வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்களா? நானா? நீ ஏம்மா என்கிட்ட அப்படி கேக்குற? உனக்கு தெரியாத எந்த ரகசியமும் என்கிட்ட இல்லம்மா. உங்களோட பேச்சே கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அதை நான் கேட்டது தப்பா என்ன? காரணம் செனாய் ஷேரோட பொண்டாட்டி தான், அருணோட அம்மா தான். அவங்களுக்கான இடம் இங்க நிரந்தரமா இருக்குல்ல. சுபத்ராணிய பத்தி பேசுறீங்களா? ஆமா. ஆனா என் காதுக்கு பிடிக்காததையும் என் கண்ணுல பாக்காததையும் பத்தி பேசும்போதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்களோட குணத்தை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அவங்க அப்படிதான். நாத்தனாருங்கிற முறையில எதுவும் கேட்க கூடாதுன்னு நான் நிறைய தடவை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, சுபத்ராணி ஏதாவது வருத்தப்படுற மாதிரி பேசியிருந்தாங்கன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா நான் வருத்தப்பட்டிருக்கவே மாட்டேன். வேற நம்ம பொண்ணு கிட்ட, கண்மணி கிட்ட. பொண்ணை பிடிச்சு நிறுத்தி உங்க அப்பா எப்ப வருவாரு, உங்க பெரியப்பா எப்ப வருவாருன்னு அவங்க யாருக்கும் நீ தேவையில்லையா? இப்படிலாம் கேட்கறது நல்லாவா இருக்கு? நீயே சொல்லுமா. இது இன்னைக்கு நடந்தது. நீங்க ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லாம விட்டுட்டீங்க? நான் சொல்றதுக்காக தான் வந்தேன். ஆனா என்னால குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ கேட்டிருந்தா உனக்கே கஷ்டமா இருந்திருக்கும். நீ சுபத்ரா கிட்ட போய் கேளுமா. தூங்கிட்டு இருந்த நாய் தலை மேல தேங்காய் விழுந்த மாதிரி அவங்க உடனே ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் சண்டை தான் வரும். அத பெருசு பண்ண வேண்டாம் தான் நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நம்ம கண்மணியால குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அத ஒரு சாக்கா வச்சு பல பேர் குழந்தைய திட்டுவாங்க. குழந்தை இங்க வந்ததே பிடிக்காத சில பேர் இங்க இருக்காங்கல்ல. அந்த மாதிரி யாருமே நம்ம கண்மணி திட்டிட கூடாதுல்ல. ஒரு நிமிஷம். சுபத்ராணி பாப்பா கிட்ட அப்படி கேட்கும்போது பாப்பா எதுவும் வருத்தப்பட்டாலா என்ன? அங்கதான் அற்புதமே நடந்தது. அந்த முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு அப்படியே நின்னா பாருங்க. அற்புதமா. அத பார்த்ததும் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. ரொம்ப புத்திசாலி, நிறைய அறிவு இருக்கு. இருந்தாலும் அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி யாராவது ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். அதனால தானே அந்த குழந்தையோட அம்மா தேவையில்லாத இடத்துல சேர்த்து விட்டாங்க. அது இங்க வளர வேண்டிய குழந்தைமா. அவ இங்கதான் வளரணும் ரோசம்மா. பாப்பாவை பிடிக்காதவங்க யாராவது இங்க இருந்தாங்கன்னா நான் அவங்கள கண்டிப்பா வெளியில அனுப்பிடுவேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்ல யாருமே இல்லையே. யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லையா? நான் உங்களை பார்த்து அப்படியே பேசிட்டு போலான்னு வந்தேங்க. என் பேர் ரோசி அம்மா. வாங்க. எங்க வீட்டு பேரு அம்பாட்டு. அதோ அங்கதான்.
வீடு பக்கத்துல இருந்தாலும் நேரா வர வழி இல்லாதனால சுத்தி வர வேண்டியதா இருக்கு. நான் அங்கதான் வேலை பாக்குறேன், அங்கேயே தான். அம்பாட்டி வீட்டுக்கு வந்து 19 வருஷம் ஆச்சு. உங்க பேரை சொல்லவே இல்லையே. என் பேர் சதியம்மா. உட்காருங்க. வீட்டை வாங்கிட்டீங்களா இல்ல வாடகைக்கா? வாங்கிட்டோங்க்கா. அப்படின்னா இனிமே நீங்க இங்கதான் இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அது சரி, வேற யாரெல்லாம் உங்க கூட இருக்காங்க? இந்துமா, ரோசம்மா, ஐயோ கடவுளே, நான் பாக்குறதுலாம் உண்மையா? இந்துமா, ரோசம்மா, நான் கனவு காண்றேன்னு தெரியலையே. நீ எப்படிமா இங்க வந்த? என்னமா நடந்தது? எல்லாத்தையும் சொல்றேன். ஐயோ கடவுளே, இருந்தாலும் இதையெல்லாம் நீ எப்படிமா சகிச்சுக்கிட்ட? சகிச்சுக்காம என்னால என்ன பண்ண முடியும்? எனக்காக விதைச்சத நான் அனுபவிச்சுதானே ஆகணும். இத கேட்கும் போது என் கை கால்லாம் நடுங்குது. நான் பார்த்து பார்த்து வளர்த்த அருண் இப்போ ஜெயில்ல. பாலூட்டி வளர்க்க வேண்டிய குழந்தை. இல்லம்மா, நான் எதையாவது சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்த மாட்டேமா. இன்னொரு விஷயம், நான் தான் இங்க தங்கி இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லாதீங்க. அம்மாக்கு இப்ப தெரிய வேண்டாம். நான் பக்கத்திலே இருந்தாலும் டக்குன்னு என்னால வந்துட்டு போக முடியாதுல்ல. அம்பாட்டில இருந்து எங்கேயும் போகாததுனால அம்மா இந்த பக்கம் வரமாட்டாங்க. அதுவும் நல்லதுதாம்மா. பார்வதி அம்மா அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போறதே மறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த பழக்கம் இல்ல. நான் அம்மாவை தூரமா இருந்து பாத்துக்கிறேன். என் வாழ்க்கையில எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் அம்மாவை வந்து பாக்குறேன். எனக்கு புரியுதுமா, நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ரோசம்மா, நீங்க ஏதோ குழந்தைய பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே, யார் அது? கண்மணி. கண்மணியா? எங்க குடும்பத்துக்காக வந்த குழந்தைமாவ. அவளை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால நான் அவளை கூட்டிட்டு வந்துட்டேன். பார்வதி அம்மானா அவளுக்கு ரொம்ப உயிர். சிரிப்பென்ன விளையாட்டு என்ன, அப்படியாவது 2 பேர் மனசும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நான் நினைச்சேன். கண்மணி ரொம்ப புத்திசாலி. அவ பேச ஆரம்பிச்சானா அதுக்கப்புறம் பேசுறத நிறுத்தவே மாட்டா. நான் அந்த பொண்ணை பார்க்கணுமே ரோசம்மா. ஐயோ, இங்க குடியிருக்க ஆள் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நானும் வரேன்னு உடனே சொல்லிட்டா. ஆனா பார்வதி அம்மா விடுவாங்களான்னு தான் தெரியல. இருந்தாலும் நான் அவளை என்னோட கூட்டிட்டு வர்றதுக்கு பாக்குறேம்மா. உன்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கும்.
என்கிட்ட எதுவும் சொல்லாம நீங்க எங்க போனீங்க? நான் தோட்டத்துல முருங்கை விளைஞ்சிருக்கான்னு பார்க்க போனேம்மா. என்னது, காய் பறிச்சிட்டீங்களா? நிறைய பூ வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் காய் விடும். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்னம்மா? பக்கத்துல புதுசா குடி வந்திருக்காங்களே, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன். இப்பெல்லாம் நிறைய பொய் பேச வேற ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் 4 வார்த்தை பேசுறதுல தப்பு இல்லையே. ஒருவேளை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்களா இருந்தா? அது மட்டும் இல்லாம தூரத்துல இருக்க சொந்தங்களை விட பக்கத்துல இருக்க எதிரிங்க தான் நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? இல்ல, அவங்க ஊர்க்காரங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான். யாரெல்லாம் இருக்காங்க? ஒரு பொண்ணு, அவங்க அம்மாவா இல்ல சித்தியான்னு யாருன்னு தெரியல. மத்தவங்களாம் இனிமேதான் வருவாங்களாம். ரொம்ப நல்லவங்கம்மா. அந்த பொண்ணோட பேரு ஆனி. ஆமா, ஆனி தான் அவ பேரு. அருண், சுதந்திர தின அன்னைக்கு விடுதலையாகக்கூடியவங்க லிஸ்ட் வந்துடுச்சு தெரியுமா? ஆனா அதுல உன் பேர் இல்ல அருண். நான் ரொம்பவும் எதிர்பார்த்தேன். என்ன பண்றது? பரவாயில்லப்பா, பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீதியை சொல்லுங்க. அப்புறம் என்னாச்சுன்னா முயல் அப்படியே படுத்து தூங்கிருச்சு. அப்ப ஆமை என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த ஆமை முயலுக்கு தெரியாம மெல்லமா நடந்து நடந்து பொறுமையா போய் முயலை தாண்டிருச்சு. ஆமை முயலை பார்க்கும்போது முயல் ரொம்ப சுகமா தூங்கிட்டு இருந்துச்சு. யார் தூங்குனா? முயல். அத பார்த்துட்டு ஆமை மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆமா, சிரிக்குமா? இது கதை தானே. கதையில ஆமை முயல் எல்லாமே சிரிக்கும். டாம் அண்ட் ஜெர்ரி எல்லாம் பேசுறாங்கல்ல, அந்த மாதிரிதான். அப்புறம் ஆமை மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் தான் முயல் தூங்கி எந்திரிச்சிச்சு. தப்பு பண்ணிட்டோமோன்னு அந்த முயல் சந்தேகப்பட்டுச்சு. ஓடி போய் பார்த்தப்போ அந்த முயல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? பினிஷிங் பாயிண்ட்ல ஆமை ஜெயிச்சத பாத்துருச்சு. முயல் தோத்து போயிடுச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.